பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேப்ஸ் சர்க்கிள் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நார்மல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன, ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் வந்து பென்டகன், ஆக்டகன், எக்ஸகன் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் வந்து டாஸ்காக பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ நான் ஏரியா ஆஃப் ஷேப் அப்படின்னு நான் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்துச்சு பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல போய் என்னோட அவுட்புட்டை போய் பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து 5 அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ நான் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ இதை தான் நம்ம எப்படி ஒரு ப்ராசஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்னும் மேத் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை. ஆனால் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக பையோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 3.14 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ரேடியஸ் அப்படிங்கிற என்னோட இன்புட் வந்து ஒன்றே தான் தேவை. இந்த இடத்துல ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட் ஒன்று தான் தேவை. அந்த ரேடியஸோட வேல்யூவை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 2 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்னோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 3.14 அப்படிங்கிறத நான் கொடுத்து இன்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டார் ஆஃப் என்னோட ரேடியஸ் வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறதுக்கு மேத் ஃபங்க்ஷனாலிட்டி பவர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம இந்த ஸ்டார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், உங்களோட console.log ஆஃப் அப்படிங்கிற ஏரியாவில் ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஆன்சரை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல 12.56 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அதே இது இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன், 3.14 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இன்புட்டை வந்து மாற்றி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போய் ரன் பண்ணி பாருங்கள், 3.14 எனக்கு வந்து பாயிண்ட் இல்லாமல் அதை ஹோல் நம்பர்ஸாக கொடுத்துருக்கு. இதை நம்ம வந்து எப்படி பாஸ் இன்ட்டு பாஸ் ஃப்ளோட் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டாமில் வந்து சொல்லித்தரேன். அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ இதே இடத்துல ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வச்சு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஷேப்புக்கான நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ரியல் டைமாக ஃபார்முலா பார்க்கும்போது 1 ஆஃப் அப்படிங்கிறத போட்டு நமக்கு என்ன இருக்குது, பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறதா நம்மளோட மெயின் கான்செப்டாக இருக்குது. இந்த இடத்துல இருப்பாருங்க பிரெத் இன்ட்டு ஹைட், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அதுக்கப்புறம் 10 ஆன்சர் வந்து 50 அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். ட்ரையாங்கிளை பொறுத்தளவு நமக்கு பிரெத்து தேவைப்படுது. பிரெத்தோட வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன், ஹைட்டோட வேல்யூவை 10ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அதனால ஏரியா ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பிரெத் இன்ட்டு ஹைட்டு டிவைடட் பை 2 அப்படிங்கிறத மட்டும் நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் console.log ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஏரியா அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த இடத்துல இருக்கிறதும் நமக்கு ஈஸியாக இங்கே வந்துச்சா இல்லையா. இப்போ நான் இதே இடத்துல இப்போ 2 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு 10ன்னு கிடைக்கிது. இப்போ நீங்கள் இதே இடத்துல போய் மாற்றி பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து இப்போ 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போய் ஆன்சரை போய் பாருங்கள், 10ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது தான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். தென் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறையா பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கிட்டு இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக ஃபஸ்ட்டு பண்ணி அதில் நீங்கள் நல்லா தெளிவானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ப்ராஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா,
இப்போ இதே இடத்துல நம்ம அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இதே இடத்துல நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே இடத்துல நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல போய் பாருங்கள், என்னோட ஸ்கொயர் ஃபார்முலா அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸ்கொயர்னாலே ஏ ஸ்கொயர், இந்த இடத்துல ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்னா 4, 2 அதே இது வந்து இப்போ நான் 5 அப்படின்னா 5 × 5, அதே இது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 10 அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இப்படி கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம ஈஸியாக சைடு இன்ட்டு சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா சைடு அப்படிங்கிற இன்புட் மட்டும் எனக்கு தேவை. நான் 4 சைடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏரியா அப்படிங்கிற என்னோட அவுட்புட்டில் சைடு இன்ட்டு சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக நான் கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ console.log of அப்படிங்கிற ஏரியாவில் ஏரியா அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போவே அவுட்புட் பாருங்கள் 4ஓட சைடு பார்த்தீங்கன்னா 16ன்னு கிடச்சிருக்கு. நம்ம இங்கே செக் பண்ணி பாருங்கள், 4ஓட சைடு பார்த்தீங்கன்னா 16ன்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், ஈஸியாக நம்மளால் ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம பண்ணிட முடியும். இப்போ இதே இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத கொடுத்து பாருங்கள். ரெக்டாங்கிளுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெக்டாங்கிளோட ஃபார்முலாவை பொறுத்தளவு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, உங்களோட வித் எவ்வளோ, அதே மாதிரி எல் எவ்வளோ, எல் ஃபார் லென்த்து, வி ஃபார் வித்துன்னு சொல்லலாம், பிரெத்துன்னு சொல்லலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட வித் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்முலா படி நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு லென்த்தும் இன்ட்டு வித் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல போய் console.logல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஏரியாவை பிரிண்ட் பண்ணலாம். ஆன்சர் எனக்கு கிடச்சிட போகுது, 24ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே இடத்துல நீங்கள் லென்த்து வந்து செக் பண்ணி பாருங்கள், 6ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 24, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 24ன்னு வந்திருக்கு. ஆமாம், இப்போ இந்த இடத்துல நம்ம ரியல் டைமாக இங்கே ஒரு பாக்ஸில் நம்ம டைப் பண்ணி பார்க்குறோம். இதை மாதிரி நீங்கள் வந்து எதில் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரிடோ சிஸ்டம் சேனலில் நம்ம வந்து HTML அப்படிங்கிறதுக்கான ஒரு பிகினர் லெவல் வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எப்படி நமக்கு டைனமிக்காக டைப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவே பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம Node.jsல வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் அப்கமிங் நம்மளோட ஃபைனல் இதில் வந்து இதை மாதிரி நீங்களும் ஒரு வெப்பேஜை டைனமிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, பபாய்.